தமிழ்நாட்டில் எலெக்ஷன் ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ எல்லா கட்சியுமே தமிழ்நாட்டில் தீவிரமாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது டிஎம்கேவாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி அவங்க தீவிரமாக எல்லா பக்கமும் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் தேசிய கட்சிகளான பாஜக, காங்கிரஸ் 2 பேருமே தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இந்த வாட்டி இன்னைக்கு சென்னைக்கும் கோவையிலையும் நெல்லையிலையும் அவரோட பிரச்சாரத்தை பண்ணார். அந்த பிரச்சாரத்தில் அவர் ரொம்பவே முக்கியமான விஷயம், நாட்டை காப்பாற்றுற விஷயம் அண்டு மோடி அரசு எப்படி நாட்டை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். வளர்ச்சி திட்டங்களை முன் வச்சு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பேசினார். ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் மோடியை பார்த்தீங்கன்னா, ராகுலும் லல்லு பிரசாத் யாதவும் கறி சாப்பிட்ட வீடியோவை வச்சு இவங்க இந்துக்களுக்கு எதிராக இருக்காங்கன்னு பிரிவினைவாதம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ மக்கள் சிந்திச்சு ஓட்டு போடணும். யாருக்கு ஓட்டு போட்டால் நம்ம எதிர்கால பிள்ளைங்க அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நாடு இன்னும் பின்னோக்கி போயிடும். ஸோ ராகுல் காந்தியோட பிரச்சாரம் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் 40க்கு 40 வெற்றி பெறுற அளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸோ டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும். சப்ஸ்கிரைப் டு த சேனல்.